ஓம் வசிஷ்ட மகா கணபதியே நமக. வணக்கம். எஸ்கே ஜோதிடத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய ஜோதிடம் சார்ந்த வீடியோ பதிவு பாதகாதிபதி பற்றிய ரகசியங்கள். இது ஒரு அற்புதமான ஒரு தலைப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோவானது உங்களை தினந்தோறும் வந்தடையும். ஜோதிடம் பார்க்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள என்னுடைய நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். ஜோதிடம் சார்ந்த கருத்துக்கள் உங்களுக்கும் கிடைக்கப்பெறும். பாதகாதிபதி பற்றிய ரகசியங்கள் என்கின்ற தலைப்பில் அடுத்தபடியாக உபயலக்னங்களுக்கு பாதகாதிபதி எவ்வாறு அமைந்தால் அவர்கள் பாதகத்தை செய்வார்கள் என்பதை பற்றி பார்க்கிறோம். மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் இந்த 4 லக்னங்களும் உபயலக்னங்கள் நமக்கு தெரியும். இந்த லக்னங்களுக்கு 7ஆம் பாவாதிபதி பாதகாதிபதி. இந்த 4 லக்னங்களுக்கும் 7ஆம் பாவாதிபதி சுபர்களாக வருவதால் பாதகாதிபதியும் அவர்களே, கேந்திராதிபத்திய தோஷத்தையும் விளைவிப்பவர்களும் அவர்கள்தான். அப்போ மிதுன லக்னத்திற்கு 7 கோடிய குரு பகவான் பாதகாதிபதி, கன்னி லக்னத்திற்கும் 7 கோடிய குரு பகவான் பாதகாதிபதி, தனுசு மீன லக்னங்களுக்கு 7 கோடிய புதன் பகவான் பாதக அதிபதிகளாக வருவார்கள். 7ஆம் இடம் பாதகஸ்தானம், அந்த வீட்டினுடைய அதிபதிகள் பாதக அதிபதிகள். இந்த லக்னங்களுக்கு 7ஆம் வீட்டில் அமர்ந்த கிரகங்களும் பாதகத்தை செய்வார்கள். இது மறந்துடக்கூடாது, எப்பொழுதும் மறந்துடக்கூடாது. பாதகஸ்தானத்தில் அமர்கின்ற கிரகங்களும் பாதகத்தை செய்வார்கள் என்பது மறந்துடக்கூடாது. அவர்கள் லக்ன சுபர்கள், லக்ன யோகர்களாக இருந்தாலும் ஸ்தானம் என்பது வலிமை இல்லாமல் இருப்பதனால் அவர்கள் பாதகத்தையும் செய்ய கடமைப்பட்டவர்களாக தன்னை மாற்றிப்பாங்க. சரிங்களா? நல்லவன் தான், இருக்கிற இடம் சரியில்லாத இடம். ஸோ அந்த மாதிரி தான். இப்போ மிதுன லக்னத்திற்கு ஃபஸ்ட்டு பார்ப்போம். மிதுன லக்னத்திற்கு 7ஆம் பாவாதிபதி யார்? குரு பகவான். மிதுன லக்னத்திற்கு 7 கோடிய குரு பகவான் லக்னத்தில் இருக்கலாமான்னா இருக்கக்கூடாது. ஏன்னா பாதகாதிபதி லக்னத்திலேயே திக்பலம் அடைந்து பாதகஸ்தானத்தை பார்ப்பார். அப்போ பாதகாதிபதி லக்னத்தில் இருக்கிறார். சரிங்களா? 7ஆம் பாவாதிபதி தப்பு. சரிங்களா? அப்போது பொதுவாகவே இந்த உபயலக்கணக்காரவங்களுக்கு மனைவி சார்ந்த உறவுகள், நண்பர்கள் மூலமாகத்தான் பாதகங்கள் வந்து சேரும். நீங்கள் வேணால் பார்த்துங்க. மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் இந்த 4 லக்னங்களுக்கும் 7ஆம் இடம் பாதகஸ்தானம். யாரெல்லாம் இந்த லக்னத்தில் பிறந்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு மனைவி, நண்பர்கள், பங்குதாரர்கள் மூலமாகத்தான் பாதகங்கள் வரும். என்னுடைய கிளைண்ட்டுக்கு சொல்லுவேன், நான் பொதுவாக இந்த லக்னத்தில் பிறந்துட்டா நீங்கள் ஷேர் பிஸ்னஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவேன், கூட்டு பிஸ்னஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவேன். யாரோடையும் கூட்டு பிஸ்னஸ் வச்சுக்காதீங்க, கூட்டு உறவு வச்சுக்காதீங்கன்னு சொல்லுவேன். நான் அதிக நண்பர்களே வேண்டான்னு சொல்லுவேன். நான் நெருங்கிய நண்பர்களாக இருப்பாங்க, நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு பாதகங்கள் வந்து சேரும். சரியா? அப்போது இந்த லக்னத்துக்கு இப்போ மிதுன லக்னம் 7 கோடிய குரு பகவான் லக்னத்தில் திக்பலம் அடைவது தப்பு. சரி, 7ஆம் இடத்துல இருக்கலாமா? அதுவும் தப்பு. ஏன்னா குரு ஒரு இயற்கை சுபகிரகம். சுபகிரகங்கள் கேந்திரங்களுக்கு அதிபதியாக அமையும் பொழுது அவர்கள் கேந்திர ஆதிபத்திய தோஷத்தை விளைவிப்பார்கள் என்பது நமக்கு தெரியும். அப்போ மிதுன லக்னத்திற்கு 7ஆம் இடத்தில் குரு பகவான் ஆட்சி பெற்றாலும் அது கடுமையான தோஷத்தை விளைவிக்கும். குருதசை வந்தோடனே, குருதசை வந்தோடனே குடும்பத்தை பிரிச்சிடும், ஃபேமிலி பிரிச்சிடும். 2ஆம் பாவாதிபதியான சந்திரனும் கெட்டு போயிருந்ததுன்னா குடும்பம் இல்லை. ஏன்னா குடும்ப காரகன் குரு, 7ஆம் பாவாதிபதி குரு, அவர் 7ஆம் இடத்திலேயே ஆட்சி மற்றும் மூலத்திரைகள் அடையும் பொழுது மிதுன லக்னத்திற்கு குருதசை வந்துச்சுன்னா, அது திருமண காலகட்டத்தில் ஒரு 30 வயசில் வந்துருச்சுன்னு சொன்னால் 16 வருஷம் குடும்பம் இல்லை. சரிங்களா? சரி, அப்போது மிதுன லக்னத்துக்கு யோகாதிபதி யார்? சுக்கிரன், 5 கோடி சுக்கிரன். அவர் யோகத்தை செய்வார். ஆனால் யோகத்தை செய்கின்ற சுக்கிரன் சப்போஸ் 7ஆம் இடத்துல தனுசில் இருக்குன்னு வச்சுங்களேன், யோகத்தை செய்ய வேண்டிய சுக்கிர பகவானை பாதகத்தையும் செய்வார். இதுதான் இந்த ஜோதிட அமைப்பு. விதி விலக்குகள் நிறையா இருக்குது. சரிங்களா? கன்னிக்கு பாருங்கள். கன்னியில் 7 கோடிய குரு பகவான் கன்னி லக்னமாக பிறந்து 7ஆம் பாவாதிபதியினுடைய குரு தசை நடந்துச்சு சொன்னால் நீங்கள் கேட்டு பாருங்கள், நிச்சயமாக
திருமண வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு விரிசல் உண்டு பண்ணும். சரிங்களா? அதுவும் குறிப்பாக கன்னி லக்னத்தில் பிறந்து அஸ்த நட்சத்திரம் சாரத்தில் குரு பகவான் லக்னத்திலேயே திக்பலம் பெற்றால் குரு திசை வந்தோன்னா திருமண வாழ்க்கையில் கை வச்சுருவார். ஏன்னா கன்னி ராசி மண்டலத்துக்குள்ள உத்தரம் அஸ்தம் சித்திரை அப்படின்னு மொத்தம் 3 நட்சத்திரம் இருக்குது. அதில் அஸ்தம் என்பது ஒரு கர்ம நட்சத்திரம். அந்த நட்சத்திர சாரத்தில் 7ஆம் பாவாதிபதியான பாதகாதிபதி நின்று திக்பலம் அடைந்து குரு திசை நடக்கும் பொழுது நீங்கள் கேட்டு பாருங்கள், குரு திசை முழுக்க சின்ன பின்னமாகிடுவாங்க. திருமண வாழ்க்கை இல்லை, முதல் தாரம் இல்லை சொல்லிடலாம். யாரெல்லாம் கன்னி லக்னமோ, யாரெல்லாம் திருமண காலகட்டத்தில் இருக்கீங்களோ, அந்த குரு அஸ்த நட்சத்திரம் சாரத்தில் அமர்ந்து 7ஆம் இடத்தில் தொடர்பில் இருக்கும் பொழுது குரு பகவானே அங்கள் பாதத்தை செய்வார். நண்பர்கள் வகையில் பிரச்சனை, அடிப்படி வம்பு தகராறு வழக்கு கோர்ட்டு கேஸ். இப்போ பாதகாதிபதி எப்பொழுதும் பாதகஸ்தானத்தில் அமரவும் கூடாது, திக்பலம் அடையக்கூடாது, பாதகாதிபதிகள் வலிமை பெறக்கூடாது. சரிங்களா? அப்போது சப்போஸ் கன்னி லக்னம் 7ஆம் பாவாதிபதி குரு வக்ரமாயிட்டார், நிச்சயம் பாதத்தை செய்ய மாட்டார். அப்படி தான் கணக்கு எடுக்கணும். சரிங்களா? அப்போது எந்த ஒரு கிரகம் பாதகத்தை செய்தோ அந்த பாதகாதிபதி வக்ரமாயிட்டா பாதகத்தை செய்ய மாட்டாங்க. அப்போது கன்னி லக்னத்திற்கு குரு திசை வந்தவங்க கேட்டு பாருங்கள், திருமண வாழ்க்கையோடு இருக்கிறாங்க, ஃபேமிலியில் பிரச்சனை இல்லைன்னு சொன்னால் அங்கே 7 குரு பகவான் வக்ரமாக இருப்பார். சரிங்களா? அல்லது அந்த குரு பகவான் வலிமை இல்லாமல் இருப்பார். 6 தன்னுடைய பாவத்துக்கு 6 12 மறைஞ்சிருப்பார். 7ஆம் பாவாதிபதி அதனுடைய பாவத்துக்கு 6ஆம் இடமான சிம்மத்தில் அமர்ந்திருப்பார். சரிங்களா? அப்போ அவர் 6 12 மறையும் பொழுது, தன்னுடைய பாவத்துக்கு 6 12 மறையும் பொழுது பாதகாதிபதி பாதத்தை செய்ய மாட்டார். சரி, இப்போ தனுசு லக்னம். தனுசு லக்னத்துக்கு 7 கூடையவன் யார்? புதன். லக்னத்தில் திக்பலம் அடையலாமா? இருக்கக்கூடாது. சரிங்களா? அப்போ தனுசு லக்னத்துக்கு 7ஆம் பாவாதிபதி புதன் லக்னத்தில் திக்பலம் அடைந்தால் நிச்சயமாக அது 7ஆம் இடத்தோடு அந்த கிரகம் தொடர்பு கொள்ளும். புதன் திசை வந்தோடனே நிச்சயமாக திருமண வாழ்க்கையில் கை வச்சிடும். சரிங்களா? அப்போ தனுசு லக்னத்திற்கு முதல் தரமான ஓரளவு நன்மை செய்கின்ற கிரகம் செவ்வாய். செவ்வாய் கூட புதன் இணைவுன்னு வச்சிங்களேன். சரிங்களா? இந்த செவ்வாய் புதன் இணைவு தப்பு. 5ஆம் பாவாதிபதியான செவ்வாய் 7ஆம் இடத்துல போய் அமர்ந்துன்னு வச்சிங்க, நம்ம என்ன சொல்லுவோம்? தனுசு லக்னத்துக்கு செவ்வாய் யோகக்காரகன், திரிகோணாதிபதி அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அந்த செவ்வாய் பகவான் 7ஆம் வீட்டில் மிதுனத்தில் பகை பெற்று அமர்ந்து தசரத்தை சொன்னால் நிச்சயமாக அந்த செவ்வாய் யோகத்தை செய்யாது. அதுக்கு பதிலாக செவ்வாயோடைய காரகத்துவம் சார்ந்த வகைகளில், ஆதிபத்தியம் சார்ந்த வகைகளில் பாதகத்தை ஜாதகர் கொடுத்துரும். சரிங்களா? நம்ம ஜாதகத்தை பார்த்தோன்னே சொல்லணும், தனுசு லக்னம் செவ்வாய் நல்லவன் தான், எங்கே அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கணும். பாதகஸ்தானத்தில் அமர்ந்த கிரகங்கள் தான் முதலில் பாதகத்தை செய்யும். சரிங்களா? ராகு உட்காந்தாலும் சரி, கேது உட்காந்தாலும் சரி, சனி உட்காந்தாலும் சரி, பாதகஸ்தானத்தில் எந்த கிரகங்கள் அமருதோ அந்த கிரகங்கள் தான் அதனுடைய தசாபுத்தி காலகட்டத்தில் பாதகத்தை செய்யும். மறந்துடக்கூடாது. அதேமாதிரி மீன லக்னம் பாருங்கள். மீன லக்னத்துக்கு 7 கூடையவன் யார்? புதன். 7ஆம் இடத்தில் உச்சபலம் பெற்றால் அவ்வளோதான். அதுவும் அங்கே அஸ்த நட்சத்திர சாரத்தில் திரிகோணாதிபதி சாரம் வாங்கியிருக்குதுன்னு நம்ம நினைப்போம். சரிங்களா? ஜாதகமே வேறு கோணத்தில் பார்க்கக்கூடாது. மீன லக்னம் 5 கூடிய சந்திரன், அதனுடைய சாரத்தில் புதன் கன்னியில் அஸ்த நட்சத்திரம் சாரத்தில் உச்சபலம் அடையுது. அப்போ புதன் உச்சம் அடையும் பொழுது புதனுடைய காரகத்துவம் நல்லாயிருக்கும். நல்லா படிப்பான், நல்லா பேசுவான், நல்ல இன்டெலிஜென்ட், நல்ல ஐக்கியம் இருக்கும். புதனுடைய காரகத்துவம் மேலோங்கும், அது வேற. ஆனால் 7ஆம் இடம், மீன லக்னத்திற்கு 7ஆம் இடம் என்பது பாதகஸ்தானம், மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம். அப்போ பாதகாதிபதி வலிமை அடைந்தால் 7ஆம் இடத்து சம்பந்தமான பாதகங்கள் ஜாதகருக்கு வந்துவிடும். சரிங்களா? நான் சொல்கிறது நல்லா கிளாரிட்டியாக இருக்கான்னு பாருங்கள். புதன் உச்சம், மீன லக்னம், 7ஆம் இடத்தில் புதன் உச்சம். ஒரு கிரகம் உச்சமடையும் பொழுது அந்த கிரகத்தினுடைய காரகத்துவங்கள் நிச்சயம் உங்களுக்கு இருக்கும். புதன் உச்சமடையலாம், உச்சடையலாம். புதனுடைய காரகத்துவமான நல்ல படிப்பு, சரிங்களா, நல்ல அறிவாளி, ஆராய்ச்சி படிப்பு, கம்ப்யூட்டர் சம்மந்தமான துறைகளில் மிகப்பெரிய ஒரு 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 பொசிஷனுக்கு வருவாங்க, நல்லா பேசுவாங்க,
சரிங்களா? பேச்சாற்றல், நகைச்சுவையான பேச்சு எல்லாமே இருக்கும், கணக்கு செம்மையாக இருக்கும். ஆனால் மீன லக்னத்திற்கு 7ஆம் பாவம் பாதகஸ்தானம். பாதகஸ்தானத்தில் பாதகாதிபதி பலமாக இருக்கும் பொழுது நிச்சயமாக திருமண வாழ்க்கையில் டிஸ்டர்ப் பண்ணும். ஒரு பக்கம் நல்லது, புதனுடைய காரகத்துவம் ஓகே, ஆனால் ஆதிபத்தியம் நல்லது கிடையாது. அதே அந்த புதன் வக்ரமாயிட்டுன்னு சொன்னால் திருமண வாழ்க்கையில் டிஸ்டர்ப் இருக்காது. சரி, அந்த 7ஆம் பாவாதிபதி லக்னத்திலேயே திக்பலம் அடையலாமா அப்படி சொன்னால், 7ஆம் பாவாதிபதி நீசமான லக்னத்திலே இருந்தால் நீசமாகும். மீன லக்னத்திற்கு நீசமானாலும் 7ஆம் இடத்தோட தொடர்பில் இருக்கும் பொழுது அந்த புதன் பாதகத்தை செய்வார் தன்னுடைய தசாபத்தி காலகட்டங்களில். சப்போஸ் புதன் தசை வரல, உங்களுக்கு பாதகம் இல்லை. சரிங்களா? 7ஆம் இடத்தில் அமர்ந்த கிரகம் தான் பாதகத்தை செய்யும். 7ஆம் இடத்துல ஒரு கிரகம் இல்லை, அப்போ தான் புதன் பாதகத்தை செய்யும். எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டின் வழியாக புதன் பகவான் பாதகத்தை செய்வார். சரிங்களா? ஆக மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் இந்த 4 லக்னங்களுக்கும் 7ஆம் பாவாதிபதி பாதகாதிபதி. பாதகாதிபதி பாதகஸ்தானத்தில் அமர்ந்தால் அவர்கள் பாதகாதிபதிகளாகவும் கேந்திராதிபதிகளாகவும் மாரகாதிபதிகளாக சேருவாங்க. கேந்திராதிபதி, பாதகாதிபதி, மாரகாதிபதிகளாக சேர்ந்து நிச்சயமாக டிஸ்டர்ப் பண்ணிவிடுவாங்க வாழ்க்கையை. சரிங்களா? ஸோ மிதுன லக்னத்திற்கும் கன்னி லக்னத்திற்கும் குரு பாதகாதிபதி, கேந்திராதிபதி, மாரகாதிபதி நிச்சயமாக பாதகத்தை செய்வார்கள், மாரகத்தையும் செய்து விடுவார்கள். தனுசு மீன லக்னங்களுக்கு புதன் பாதகாதிபதி, கேந்திராதிபதி, மாரகாதிபதி. ஆக மற்ற லக்னங்களுக்கு விட இந்த 4 லக்னங்களுக்கும் 7ஆம் பாவாதிபதி பாதகத்தையும் செய்வார், அவர்கள் மாரகத்தையும் செய்துடுவார்கள். ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். லக்னாதிபதி வலிமை இழந்து 8ஆம் பாவாதிபதியும் வலிமை இல்லாமல் இருந்தால் பாதகாதிபதிகளே மாரகத்தையும் செய்து ஜாதகரை முடக்கி போட்டுருவாங்க. சரிங்களா? ஸோ இதுவரை நம்ம பார்த்தது என்னென்னா, மிதுனம், கன்னி, தனுசு, மீன லக்னத்திற்கு பாதகாதிபதிகள் எப்பொழுது பாதகத்தை செய்வார்கள் என்பதை பற்றி பார்த்துருக்கிறோம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.